அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிற நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆம். எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் அதுல 29 கூட வாசிப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். 30 இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அப்ப நடந்தாலும் சோர்ந்து போலப்பா. இப்ப சோர்வு இந்த கால விழுந்த நாள்ல கூட எல்லாரையும் தாக்குற ஒரு ஆயுதமாக காணப்படுகிறது. சோதனை வேலைக்கு போற இடத்துலயும் சில அவங்க பேசும்பொழுது சில சோர்வுகள், குடும்பத்துல சில சோர்வுகள், தேவைகள் சந்திக்கப்படாத போல சில தோல்விகள், சில சோர்வுகள், நம்ம ஜெபம் கேட்கப்படலையே என்று சொல்லி இன்னமும் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்துக்கு சின்ன பதில் வரலையே சொல்லி அது சோர்ந்து போயிருக்கிறார். அப்புறம் இன்னும் வேதாமத்துல கூட ஒரு மனிதன் தேவனால் பயன்படுத்தப்படுகிற வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி சூரச்செடியில போய் சோர்ந்து போய் அவர் படுத்துக் கொள்கிறார். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவர் விண்ணப்பம் தவறாக பண்ணும் பொழுது ஏசப்பா அந்த தவறாய் விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஏசப்பா கேட்கல. எப்பா நீ அப்படி சொல்லாதப்பா, நீ சாவதில்லை என்று சொல்லி ஏனோக்கையும் ஆமே சோதரம் எலியாவையும் உயிரோடு இழுத்து கொண்ட ஆமே சோதரம் எலியா சாகாம என்ன பண்ணாரு, பரலோகத்துக்கு என்ன பண்ணார், ஆண்டு வானத்துக்கு என்ன பண்ண எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவன் ரதங்கள் என்ன பண்ணுது, எலியாவை தூக்கி கொண்டு போனதை பார்க்க முடிகிறது. உனக்கு சாவை விட தூக்கி போயிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறார். அப்ப சோர்வு ஒரு மனிதனை எப்படிப்பட்ட ஒரு ஆழத்துக்கு ஒரு தனிமை, ஏன்னா ஒரு சோர்வு வந்துட்டாங்களே அவங்க தனிமை யார்ட்டையும் பேச மாட்டாங்க, ஒரு ஓரமாக உட்காந்து தலை சில காரியங்கள் அப்படி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த புதிய நாளில கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு பலன் கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதுல எந்த விதமான சந்தேகம். சோர்வின் பள்ளத்தாக்கு விட்டு வெளியே வாங்க, அந்த சோர்வின் சிந்தையை விட்டு வெளியே வாங்க. நீங்க அநேக நாள் இந்த சோர்வு இப்படி நடக்குமா அப்படின்னு எண்ணந்து கொண்டே இருக்காதீங்க. அதை விட்டு நீ வெளியே வாங்க. தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ண வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, சோர்ந்து போறவனுக்கு அவர் என்ன பண்ணாரு, பலன் கொடு. சத்துவம் இல்லாதவனுக்கு, அப்ப சத்துவம் சரீரத்துல பலவீனம் நல்ல பலனா இருக்கு. நம்ம ஆலிக் சாப்பிடலாம், பூஸ் சாப்பிடலாம், அது என்ன பண்ண நம்மளை பலப்படுத்தாது. அது ஒரு தேவைதான். அந்த கண்டிப்பா நம்ம இருந்தா குடிக்கலாம், இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நிச்சயம் தருவாரு. ஆனா சரீரத்தையும் என்ன பண்ண சத்துவத்தை கூட. ஆனா அந்த ஆவியில, இந்த ஆத்துமாவிலே சோர்ந்து போகிறவருக்கு இந்த காலை வேளையில இந்த புதிய நாளில கூட கர்த்தர் உங்களை நிச்சயமாக எழுப்புவார். நீங்கள் என்ன பண்ணுங்க, பலனடைவீங்க. ஆமே, பலனடைவு மாத்திரம் அல்ல, நீங்க என்ன பண்ணி எழும்ப போறீங்க. கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறான். ஒருவேளை நீங்க மறைந்து காணப்படலாம், ஒருவேளை நீங்க ஒளிந்து காணப்படலாம், ஒருவேளை நீ யாருக்கும் தெரியாம மறைமுகமா ஜெபித்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாக மறைவாய் ஜெபிக்கிற உங்க ஜெபங்களுக்கு நிச்சயமாக பதில் வரும். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் பல தரிசனங்களை அவனுக்கு கொடுத்தார். அவனுக்கு கிடைத்தது பாத்தீங்கன்னா, அவனுக்கு குழியில் அனுபவம் கிடைத்தது, சிறைச்சாலை அனுபவம். அப்ப சோர்ந்து போயிருப்பான் அவன். அதாவது செய்ய முடியாத குற்றத்துக்கு என்ன பண்றான், அவன் என்ன பண்ண, தண்டனை அனுபவிக்கிறான். அவன் அந்த பாவம் செய்யல, அவன் மேல குற்றம் சமத்தப்பட்டாங்க. யாரு மேல, யோசேப்பு. அவன் என்ன பண்ண, அவன் பாவத்துக்கு விலகி ஓடுனா, ஆனா நம்மள சிறைச்சாலையில தூக்கி போட்டான். அவன் சோர்வு இருக்குமா இல்லையா, நான் குற்றமே செய்யல, என்னை என்ன பண்ணாங்க, உள்ள தூக்கி போட்டாங்க, நான் தப்பே பண்ணல, என்னை காயப்படுத்துறாங்கன்னு சொல்லி சில வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனாலும் நடந்த சம்பவம் என்ன, அந்த சோர்ந்து போனவங்க யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அவனை எப்படி விட்டு விடுகிற தேவன் அல்ல, என்ன பண்ணார், உயர்த்தினார். அவன் கர்த்தருக்கு வார்த்தைக்காக காத்திருந்தான், தேவனுடைய பிரசன்னத்துல நிலைத்திருந்தான். தேவன் நிச்சயமாக எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறும், என் வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன காரியம் நிச்சயமா நிறைவேறும். தேவனுடைய வார்த்தை அவன் பிடித்து கொண்டு இருந்தான். சோர்வு வரத்தான் செய்யும் நம்ம வாழ்க்கையில. சோர்ந்து போற பலன் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு இருக்கிறார். வருகிற போராட்டங்களை ஜெயிக்க கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு இருக்கிறது. தேவனுடைய கல்வாரி ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. நம்ம அதை எடுத்துக்கொண்டு நாம் ஜெயிக்கும் பொழுது சத்ரு நம்மளை விட்டு நம்ம ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க.
சோர்வுக்கு நீங்க எதிர்த்துடுங்க, சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. சோர்வுக்கு இடம் கொடுத்து என்ன பண்ணும், உங்களை படுக்க வைக்கும், எந்த வேலையும் செய்ய வைக்காது, அடுத்தடி வட வைக்காது. சில பேர் சோர்ந்து என்ன பண்ணுவாங்க, தாடி வளர்த்துருவாங்க, என்ன சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது எந்த வேலையும் என்ன பண்ணுமா செய்ய மாட்டாங்க, ஒரு ஓரம் என்ன பண்ணுவாங்க, அடைவிடுவாங்க. இல்லைங்க, அந்த படுக்கை விட்டு எழுந்து வாங்க, அந்த சிந்தை விட்டு வெளியே வாங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை கழுகு போல எடுத்து என்ன பண்ணுவாங்க, பிரகாசிக்க பண்ண ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக வசனம் சொல்லுகிறது. அவர் என்ன பண்ணுவாங்க, கர்த்தருக்கு காது கழுகு போல புதுபலன் அடைந்து, ஆமே, புதுபலனை கர்த்தர் இந்த காலை நேரத்தை உங்களுக்கு தருவா. நீ கழுகு போல உயரமாக எழும்புவீங்க. நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவா, நிச்சயமா உயர்த்துவார். நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார். தகப்பனே, சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருக பண்ணுடைய வல்லம் நம்முடைய பிள்ளைகளை தொடும்படியாய் செபிக்கிற அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. கழுகு போல நம்முடைய பிள்ளைகள் உயிரை எழும்பட்டும், ஆசீர்வாதத்தை பிடிக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா, என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவா.